சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஷ்ட சின்னதரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விருச்சிக ராசி ஆணி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தோட உத்தராயண காலம் முடிவடைகிறது. தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பமாக போகிறது. அடுத்த மாதத்திலிருந்து, ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை இந்த மாதத்துடைய பகல் பொழுது முடிவடைகிறது. அதாவது தை மாதத்திலிருந்து 6 மாத காலம் ஆணி மாதம் வரைக்கும் உள்ள காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம், உத்தராயண காலம் இந்த ஆணி மாதத்தோடு முடிவடைகிறது. இந்த ஆணி மாதங்கிறது உபய மாதம். உபய மாதமாக இருக்கிறதுனால வீடு சம்பந்தமாக எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. வீடு மனை கொள்றதோ, வீடு கிரக பிரவேசம், கிரகாரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமாக எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா, மூத்த பையனும் மூத்தவங்களாக இருந்து, பொண்ணும் மூத்தவங்களாக இருந்து இந்த மாதம் ஆணி மாதம் மட்டும் அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஆணி மாதம் 8ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், அதாவது நடராஜர் அபிஷேகம். நடராஜருடைய அபிஷேகத்தை தரிசனம் செய்வது, நடராஜருடைய வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே நடராஜருடைய அந்த நடனத்தில் தான் இயங்குது. அப்போ நம்மளுடைய தொழில் முடக்காக இருந்தாலும் சரி, நமக்கே அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியலனாலும் சரி, அன்றைய தினம் நடராஜருடைய வழிபாடு, நடராஜருடைய அபிஷேகத்தை தரிசனம் செய்வது யோகத்தை அளிக்கும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆணி மாதம் 10ஆம் தேதி சக்கரத்தாழ்வார், அதாவது சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் மிக அற்புதமான நாள். சக்கரத்தாருடைய வழிபாடு செய்யும் பொழுது நம்மை விட்டு தீய சக்திகள் அனைத்தும் விலகும். சுதர்சன ஹோமம் செய்யும் பொழுது நம்மை வீட்டை விட்டு தீய சக்திகள் அனைத்தும் விலகும். ஆக மிக அற்புதமான வழிபாடு. சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆணி மாதம் 15ஆம் தேதி வட சாவித்திரி விரதம். அதாவது அன்றைய தினம் விரதம் இருந்து சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்பவர்களுக்கு தீர்க்க சமங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நன்னாள், மிக அற்புதமான நாள். ஆணி மாதம் 15ஆம் தேதி சாவித்திரி விரதம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாதத்திலே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிநாதனுக்கு அதே போல் 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 6ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அதன் பிறகு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அப்போ 7ஆம் இடங்கிறது என்ன? வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத் தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். அப்போ ராசிநாதன் 7ல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல் நண்பர்களுடைய ஆதாயங்கள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். 2வது குழந்தை பிறப்பு அல்லது கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு விட்டெல்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்ததிபதியும் அவர் தான். 6ஆம் இடத்ததிபதி 7ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல் நண்பர்களிடமும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். கூட்டுத் தொழிலில் பார்ட்னர்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதியும் அவர் தானே 7ல் சஞ்சரிக்கும் பொழுது அந்த பாதிப்பையும் சேர்த்து செய்வார். அப்போ முருகப்பெருமானுடைய வழிபாடு, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோகமான பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத் தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. அதாவது குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியார் சுக்கிரன், தேவகுரு பிரகஸ்பதி குரு, அதாவது பெரும் பணத்துக்கு அதிபதி குரு பிரகஸ்பதி. அதுவே கையிருப்பு பணத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த 2 கிரகமே செல்வ வளத்தை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, அந்த 2 கிரகமும் இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இவங்க 2 பேரும் சஞ்சரிப்பது, குரு ஸ்தானத்தில் அசுரகுரு தேவர் குரு சஞ்சரிப்பது மிகுந்த யோகம். பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதிகள் சென்று வழிபாடு, பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஸ்தல யாத்திரை,
நிறைய கோயில்களை சென்று வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய மாதமாக இருக்கிறது. 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த 7, 12 கூடியவர் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பது நன்மை. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்ப சுக்கிரன் அங்க சஞ்சரிப்பது நன்மை. தொழில் வளர்ச்சி இருக்கும். தொழில்ல புதிய வாய்ப்புகள் வரும். அதே நேரத்துல பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழிலுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இந்த மாசம். 10ல கேது சஞ்சரிக்கிறதுனால, கேது எப்பவுமே எந்த ஒரு இடத்தையும் தடுக்கும், சுருக்கும். எந்த ஒரு கிரகத்தையும் அதோடைய பலனை தடுக்கும், சுருக்கும். விநாயக பெருமானுடைய வழிபாடு திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கு நெய் விளக்கேற்றி, தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி அல்லது அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோகமான பலன்கள் நடக்கும். தடை இல்லாமல் மிக தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பலன்கள் சிறப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 8க்கும் 11க்கும் கூடிய புதன் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி. அப்படிங்கும் பொழுது மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார். புதன் உங்களுக்கு மறையலைன்னா அறிவை தருவார், மறைஞ்சா தனத்தை தருவார். அப்போ அந்த வரிசையில் எதிர்பாராத தனம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பொருள் வரவு. அதிலும் குறிப்பாக இந்த கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரி கமிஷன் சம்பந்தமான வேலை செய்கிறாங்க இல்லையா, கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் பெரிய லாபம் ஒன்று காத்திருக்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த புதன் 8ஆம் இடத்துல இருந்து 8ஆம் தேதி 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். 15ஆம் தேதி வக்ரமாகுவார். அங்கிருந்து மறுபடியும் 23ஆம் தேதிக்கு 8ஆம் தேதியில மீண்டும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். அப்போ புதன் 8, 9 சஞ்சரிக்க போகிறார். புதன் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார் இந்த மாதம். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி அவர் தானே, அதனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை இந்த மாதம். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறார். அப்படின்னா தொழில் சம்பந்தமான புது முயற்சிகளை இந்த மாதம் தவிர்க்க வேண்டும். தொழில் சம்பந்தமாக எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள் ஏற்படும். உங்களுடைய பதவி பொறுப்புக்கு நிறைய போட்டி பொறாமைகள், சூழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடம் பதவி ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் சிவபெருமான் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயில் சென்று கொஞ்சம் கோதுமையை வச்சு அந்த கோதுமை மேலே நெய் விளக்கு ஏற்றி இந்த மாதம் வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை, நன்மையை செய்யும். ஏன்னா தொழில் சம்பந்தமான எந்த புது முயற்சியும் அல்லது பதவி பொறுப்பு சம்பந்தமான எந்த புது முயற்சியும், அரசு சம்பந்தமான எந்த புது முயற்சியும் இந்த மாதம் எடுக்காமல் இருப்பது தான் விருச்சிக ராசிகளுக்கு நன்மை. ஆக இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் மட்டும் அனுகூலமாக இல்லை. அதனால ஞாயிற்றுக்கிழமையில சிவபெருமானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வதும், விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்கிறதும் இந்த மாதம் யோககரமான மாதமாக உங்களுக்கு மாற்றும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஆனி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத நன்மையும், கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கமிஷன் தொகை சேரக்கூடிய மாதமாகவும், 2வது குழந்தை உண்டாகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.